சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு அப்ரிஹென்ஷன் வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, அவங்க வந்து இந்த கண்டென்ட் அதோட பேப்பரோட சர்க்குலேஷனு இதுலலாம் வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. அவங்க வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் ஆஃப் நியூஸ் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பிரிண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ட் எல்லாம் இப்போ கிடையாது, முன்னாடி இருந்துச்சு. ஸோ அது வந்து விச் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆன் த கண்டென்ட். ஓகேங்களா? அந்த நியூஸ் பேப்பரோட சர்க்குலேஷன் அண்ட் கண்டென்ட்டை பத்தி பேசுது. இப்போ இந்த 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 இதுலயே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல இருந்து 5th 6th லைன் வாங்க, இன்டர்ஃபரன்ஸ் வித் த கண்டென்ட் அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுதான் இந்த ஓவரால் கேஸோட மேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட் வந்து அந்த பேப்பரோட கண்டென்ட் அண்ட் சர்க்குலேஷன்ல வந்து ஒரு ஸ்டாப், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரிகேட், ஓகேங்களா, இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வேலிடா இல்லையா அதுதான் நம்ம பாக்குறோம். ஸோ அதை வந்து கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அன்ரீசனபிள், இதுல வந்து எந்த ஒரு வேலிடான இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் கண்டென்ட் அண்ட் சர்க்குலேஷன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீடம் ஆஃப் நியூஸ் பேப்பர்னும் போது இதில் ஃப்ரீடம் ஆஃப் சர்க்குலேஷனும் வந்துடும். ஏன்னா சர்க்குலேஷன் இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பரே லிமிட்டட்ல. ஓகேங்களா? ஸோ அதனால சர்க்குலேஷனை வச்சு ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட குட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ரமேஷ் தோப்பர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா? 3வது லைன் 2nd பேராகிராஃப்ல ரமேஷ் தாப்பர் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ அந்த அந்த இது வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுலயும் இதே தான், சேம் கண்டென்ட் தான். என்னன்னா ஒருத்தவங்க வந்து நியூஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும். என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்னா, உங்களோட கண்டென்ட் வந்து 20 அந்த ஓவரால் இது பேப்பரோட சைஸ்ல வந்து இவ்வளவுதான் இருக்கணும், அதே மாதிரி இத்தனை பேஜஸ் தான் இருக்கணும், அதை வந்து நீங்க இவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்தாமன் ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இங்க வந்து கிரவுண்ட்ஸ் ஃபார் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஓவரால் கேஸ் வந்து எதை பத்தி இருக்கும்னா, ஒரு அதேதான். இப்போ வந்து அந்த ஒருத்தவங்க நியூஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க, அதை வந்து இது இந்த ஸ்டேட் வந்து அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணும் போது இதை வந்து எப்படி இதை, அதாவது இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலதான் இது வந்து வேலிடா, இந்த 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 இவங்க கொடுத்துருக்க இன்டர்ஃபரன்ஸ் வந்து வேலிடா இல்லையா, ஸ்டேட் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மேல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறது வேலிடா இல்லையா அப்படின்றத பத்தி தான் பேசியிருப்பாங்க. இங்க வந்து இந்த ஓவரால் கதையோட கிரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் which is talk on article 19 of subsection 2. இந்த ஆர்டிகல் 19 ஆஃப் சப்செக்ஷன் 2ல வந்து என்ன நல்லா சொல்லியிருப்பாங்கன்னா, sovereignty and integrity of India and security of state, friendly relationship with foreign states, அப்புறம் பப்ளிக் ஆர்டர், டீசன்சி ஆர் மொராலிட்டி, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், டிஃபமேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த தியரி கிளாஸ்ல. ஸோ அதனால நான் இதை வந்து நான் சொல்லலை. பட் ஆனால் இந்த ஓவரால் கதை என்னன்னா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்றது வேலிடா அப்படின்னு சொல்லும் போது, அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த இந்த சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ABCDEFG, இதுல எதனாவது ஒண்ணுத்துல வந்து லை ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அக்செப்டட். ஓகேங்களா? ஆனா அந்த இது இல்ல எதுவுமே இல்லாம இந்த ஏல இருந்து G வரைக்கும் இந்த சப்செக்ஷன்ல எதுலையுமே வராம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இது வந்துச்சுன்னா, இந்த பேப்பர் வந்து வெளியே வந்துச்சுன்னா பப்ளிக் ஆர்டருக்கு தீங்கு விளைவிக்கும், இல்லைன்னா ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தும், மத கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கு இம்போசிஷன் வேலிட். ஓகேங்களா? ஆனா இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வரப்போகுது, ஸோ இதனால வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ வந்து இது இம்ப்ராப்பர். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து ஒரு இதுல வந்து என்ன மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தியேட்டர்ல வந்து படம் வருது.
ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யுஏ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனா நியூஸ் பேப்பருக்கு வந்து இது பொருந்தாது. அதாவது அந்த படம் வந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே வந்து தணிக்கை குழு தணிக்கை சான்றிதழ் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நியூஸ் பேப்பருக்கு பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பொருந்தாது. ஓகேங்களா. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர்ல வர கண்டென்ட்டை பொறுத்து தான் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அமையுமா அமையாதா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 218, பிரிஜ்பூஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி. இந்த பிரிஜ்பூஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் பப்ளிகேஷன். ஓகேங்களா. ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து வரதுக்கு முன்னாடியே வந்து அதை சென்சார்ஷிப் பண்றது வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து வேலிட் கிடையாது. ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து வேலிட். ஓகேங்களா. நம்ம புக்ல வந்து படிச்சிருப்போம். ஏன் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு புக்கை வந்து நீங்க படிக்கிறதுக்கும் ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு விஷுவலா போய் பார்க்கறதுக்கும் அது வந்து மக்களுக்கு ஏற்படுத்துற தாக்கத்துல வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எப்படி அது வித்தியாசப்படுதுன்னா, the movies which we are seeing by our eyes, it will more than trigger emotionally. ஓகேங்களா. பீப்புளை வந்து எமோஷனலா ரொம்ப ட்ரிகர் பண்ணும், அதுக்கு வந்து அந்த பவர்ஃபுல் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இதுவே நீங்க ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு ஆர்டிக்கல், ஒரு ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த இது இல்லை. ஓகேங்களா. அந்த சக்தி வந்து அதுக்கு கிடையாது. ஸோ அதனால ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் பப்ளிகேஷன் இஸ் நாட் வேலிட். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா இங்க அதே தான் நம்ம முன்னாடி மாதிரி கண்டென்ட் அண்ட் பப்ளிகேஷன். ஓகேங்களா. கண்டென்ட் அண்ட் சர்க்குலேஷன் இதுல வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு அந்த பேப்பரோட மொத்த கண்டென்ட்லயோ இல்லைன்னா அந்த பேப்பரை வந்து இந்தந்த இடத்துல மட்டும் தான் சர்க்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கோங்களேன். சென்னை இப்போ வந்து இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பேப்பருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போடுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தந்தி பேப்பர் எடுத்துக்கோங்களேன். தந்தி பேப்பர் வந்து ஒன்லி டு பி சர்க்குலேட்டட் இன் சென்னை அண்ட் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இட் இஸ் வேலிட் கிடையாது. பிகாஸ் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் சர்க்குலேஷன். ஓகேங்களா. பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் சர்க்குலேஷன் இல்லைன்னா அங்க வந்து அந்த பேப்பரோட வேலையை, அதாவது அதோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸே வந்து விட்டு போயிடுது. ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட். ஓகேங்களா. ஒரு பேப்பர்ல வந்து இதுதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பேப்பர்ல வந்து இதுதான் எழுதணும், இதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்லயும் வந்து கையை வச்சதுன்னா அதுவும் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் அகெயின் இதோட ஆர்டிக்கலும் வந்து ஆர்டிகல் 19 ஆஃப் 1 ஆஃப் ஏ அண்ட் ஆர்டிகல் 19 ஆஃப் 2. ஓகேங்களா. 19 ஆஃப் 2 வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் 19 ஆஃப் 2 கண்டிப்பா எழுதலாம். ஓகேங்களா. அதுல தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் டாடா பிரஸ் லிமிடெட் அண்ட் மகாநகர் டெலிபோன் நிகாம் லிமிடெட் MTNL. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த MTNL இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வந்து டாடா பிரஸ் மேல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. என்ன இன்ஜெக்ஷன் வந்து கேட்டிருப்பாங்கன்னா, அவங்க வந்து அவங்க டெலிபோன் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுல இன்க்ளூட் பண்றாங்க. அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு MTNL வந்து டாடா பிரஸ் அவங்க வந்து டாடா எல்லோ பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி இந்த கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டோட அவங்க வந்து இந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஒரு கமர்ஷியலா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேப்பர்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் இட்ஸ் அ கமர்ஷியல் ப்ராடக்ட் ஒன்லி. நீங்க வந்து அந்த பேப்பரை வந்து காசு கொடுத்து வாங்குவீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து தேர் இஸ் ஆல்சோ சம் டிரான்சாக்ஷன் இஸ் ஹேப்பனிங், ஸோ விச் இஸ் கமர்ஷியலி டன்.
ஸோ அப்படின்னும் போது அங்க வந்து நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா இந்த பேப்பரை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு காசு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இன்னும் நிறைய நீங்க கண்டென்ட்ஸை வந்து கொடுப்பீங்க இப்போ பீப்புளுக்கு. ஸோ அதனால இந்த கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்றது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் நான் சொல்லும் போது நம்ம முன்னாடி அந்த இதுல புக்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் நாட் சப்போர்ட் த சூடோ சயின்ஸ் ஆர் மேஜிக்கல் ரெமிடிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு மேஜிக்கல் ரெமிடிஸ் மூலியமா, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இந்த சிடியை வாங்கினாவே உங்களுக்கு எல்லா பாவமும் போயிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த இந்த எதனாவது ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி இதை வந்து வீட்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதுவாயிடும். அந்த மாதிரி மேஜிக்கல் ரெமெடிஸ், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் வந்து குணமாயிடும், கேன்சர் வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட்ல வரும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து அந்த அப்ஜெக்ஷனல் மேஜிக்கல் ரெமெடிஸ் ஆக்டை வந்து எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க வந்து எழுத தேவையில்லை. ஓகேங்களா? பிகாஸ் இது வந்து ஓவராலா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணலாமா வேணாமா அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் வந்து கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணலாம் ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து ஹம்தர்த் தவாகானா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இங்க இதுலதான் நான் இப்போ முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக்கல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்ராப்ரியேட்டான இதுதான் இந்த ரூல் தான் இது. செக்ஷன் 3 ஆஃப் டில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ப்ராஹிபிட் பண்றது வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னா, அதாவது கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது வேலிடா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேலிட் தான். ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த கேன்சருக்கு வந்து குணமாக்கும், இது அவரை பார்த்தாவே போதும் நீங்க வந்து உங்களுக்கு எய்ட்ஸ் இருந்தா குணமாயிடும், உங்களுக்கு தொழுநோய் இருந்தா சரியாயிடும், உங்களுக்கு கால் முடமா இருந்தா நீங்க ஏதோ நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, இந்த மாதிரி வந்து மேஜிக்கல் ரெமிடிஸை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் 1954 கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அப்ஜெக்ட் பண்றது, ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது வேலிட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சக்கால் பேப்பர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்த சக்கால் பேப்பர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பிரிஜ் பூஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரமேஷ் தாப்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் என்ன, ஸோ இது எல்லாமே வந்து எதை பத்தி பேசியிருக்குன்னா கண்டென்ட் அண்ட் சர்க்குலேஷன். ஓகேங்களா? அதை பத்தி தான் பேசியிருக்கோம் மோஸ்ட்லி. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7th லைன் பாருங்க. இங்க வந்து ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? டெய்லி நியூஸ் பேப்பர் ஆர்டர் ஆக்ட் 1960 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும்னா நம்பர் ஆஃப் பேஜஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னா நீங்க வந்து தந்தி நியூஸ் பேப்பரா நீங்க வந்து 20 பேப்பர் தான் வைக்கணும், மொத்தமாவே 20 பேஜஸ் தான் வைக்கணும். அதே மாதிரி தினமலர் இருக்கா நீங்க மொத்தமாவே 5 தான் வைக்கணும். வேற எதனாவது பேப்பர் இருக்கா நீங்க மொத்தமாவே 20 தான் வைக்கணும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பேஜஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இட்ஸ் அகைன் அன்கான்ஸ்டிடியூஷனல். அண்ட் ஆல்சோ பிரைஸ், ஓகேங்களா? த பப்ளிஷ் ஆஃப் நியூஸ் பேப்பர் அக்கார்டிங் டு த பிரைஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி இப்ப நீங்க இத்தனை பேஜஸ் வைக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 20 பேஜஸ் வச்சீங்கன்னா நீங்க இதுக்கு 5 ரூபா தான் வைக்கணும். அதே மாதிரி 20 பேஜஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு 20 ரூபா வைக்கணும். 5 பேஜ் இருக்குன்னா அதுக்கு நீங்க 50 ரூபா வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரைஸும் வந்து ஃபிக்ஸ் பண்றதும் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ இந்த செகண்ட் பேராகிராஃப்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வால்யூம் ஆஃப் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்க்குலேஷன் வால்யூமையும் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பேப்பரோட வால்யூம், சர்க்குலேஷன், பிரைசிங், அப்புறம் வந்து கண்டென்ட், இது எதுவுமே வந்து உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கும் வந்து அகைன் நீங்க எழுத போற ஆர்டிகல் வந்து 19 of 1 of A and 19 of 2.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு கண்டென்ட் இல்ல அதிகமா எழுதணும்னு சொல்லிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த லிஸ்ட் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, A to G, ஏல இருந்து ஜி வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டேட்ஸ், அப்புறம் வந்து இது டிஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க எழுதி ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த எஸ்பி குப்தா ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். ஓகேங்களா, இதுல வந்து என்னன்னா disclosure of information regard of government functioning must be rule and secrecy exception அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து எதை கேட்டாலுமே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுமா பப்ளிக்கு. ஓகேங்களா, இதை வந்து நீங்க மோர் ஆர்லெஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல பாக்கிறதுக்கு பதிலா இதை வந்து நீங்க ஆர்டிஐ ஆக்ட்ல பொருத்தி பாருங்க. ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல பொருத்தி பாருங்க. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க வந்து எதை வேணாலும் கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா, until unless it is published, it is in the discretionary of the HOD. ஓகேங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஹெச்ஓடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தான் வந்து அன்பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியே வரும். கவர்மெண்ட் சார்ந்த அன்பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து வரும். இதுவே பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்ஸ்னா அதை கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஆனா அன்பப்ளிஷ்டு டாக்குமெண்ட்ஸ் போது அங்க வந்து அந்த ஹெச்ஓடியோட டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் 3 லைன்ல பாருங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அக்கார்டிங் டு செக்ஷன் 123 ஓகேங்களா ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல unpublished official records on state affairs cannot be given without the permission of head of the concerned department. ஓகேங்களா, அந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடியோட அப்ரூவல் இல்லாம அவரோட பர்மிஷன் இல்லாம அந்த அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு ரெக்கார்டை வந்து ஆர்டிஐ ஆக்ட் மூலமா கேட்டாங்கன்னா அதை வந்து பிஐஓ, ஓகேங்களா, அதான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், ஏபிஐஓ அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆர்டிகல் 74 ஆஃப் 2ல வந்து இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் வந்து இந்த ரூல்ல வந்து கீப் பண்ணணும். ஓகேங்களா, இந்த சீக்ரெசி வந்து அந்த அந்த ஹெச்ஓடியோட டிஸ்கிரிப்ஷன் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்பி குப்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்த யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஜட்ஜஸ் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அந்த ஜட்ஜஸை வந்து எப்படி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த ஜட்ஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்த ஜட்ஜஸ், அவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் லா மினிஸ்டர் கூடயும் சீஃப் ஜஸ்டிஸ் கூடயும் கொஞ்சம் இணக்கமா இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவங்க கேட்குற இடத்துல அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஆர்டிஐ மூலியமா ஃபைல் பண்ணி அவங்க வந்து இந்த இதுவை கேட்பாங்க, அந்த அந்த லா மினிஸ்டர் கூட இவங்கெல்லாம் எவ்வளோ க்ளோஸா இருக்காங்க அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரமேஷ் சன் ஆஃப் சோட்டாலால் தலால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டெலிகாஸ்ட் ஆஃப் அ சீரியல். ஓகேங்களா, ஒரு சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அந்த சீரியல் வந்து அந்த சீரியலோட பேர் வந்து தமாஸ். ஓகேங்களா, தமாஸ்ன்ற சீரியலை வந்து தமாஸ்ன்ற சீரியலை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து இதுல இருக்க கண்டென்ட்ஸ் வந்து ஒரு ரிலிஜியன் பேஸ்டாவோ இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டியை வந்து இது பண்ற மாதிரி, அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி, அவங்களுக்குள்ள வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு 10-15 லைன் தாண்டி வந்தீங்கன்னா செக்ஷன் 153 ஆஃப் இந்தியன் ஐபிசி 1860 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். லைக்லி டு ப்ரமோட் அட்டெம்ப்ட் ஆர் ப்ரமோட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு ஹார்மோனியை வந்து கெடுக்குது இந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க அண்டர் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுல வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த தமாஸ்ன்ற சீரியல் நீங்க ஹோலா தான் எடுத்துக்கணும்.
ஒரு கம்ப்ளீட் சீரியலா எடுத்து நீங்க பார்க்கும்போது அதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இதனால வந்து மக்கள் ட்ரிகர் ஆகி ஒரு கலவரம் வெடிக்கும், ஒரு அவுட்ரேஜ் ஆகும், இல்லைன்னா வந்து ஒரு எனிமிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றது நாட் வேலிட். இது வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கேஸோட ஓவரால் இது. இதுல வந்து இந்த கேஸ் வந்து எதுக்கு சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கேஏ அப்பாஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கீழே வந்து ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஏ அப்பாஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டேல் ஆஃப் 4 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். டேல் ஆஃப் 4 சிட்டிஸ் அப்படின்ற ஒரு மூவியை வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து வெளியே விடுவாங்க. அந்த மூவிக்கு வந்து ஏ சர்டிபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒன்லி அடல்ட்ஸ். ஓகேங்களா? ஏ சர்டிபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. மேபி வயலன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா செக்ஷுவல் கண்டென்ட்டா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் ஆனால் ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எதிர்த்து அந்த அப்பாஸ்ன்றவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து சர்டிபிகேஷன் கொடுக்கறது நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. பட் கான்ஸ்டியூஷனா இட் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி கோர்ட் வந்து எதை கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு விஷுவலா நம்ம பார்க்குற விஷயம் வந்து மக்களோட எண்ணங்களை வந்து அதிகமா பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து அதிகமா ட்ரிகர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை அந்த அந்த மாதிரியான விஷுவல் திங், ஓகேங்களா, விச் இஸ் மூவிஸ். ஸோ அதுக்கு வந்து அதிகமான கிரேட்டர் இம்பாக்ட் இருக்கிறதுனால அதுக்கு தணிக்கை சான்றிதழ், தட் மீன்ஸ் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றது, ஏ யூ அப்புறம் எஸ் அந்த மாதிரியான ப்ரொவைட் பண்றது எல்லாமே வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 226. இங்க பெனிட் கோல்மன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த பாருங்க, ரிப்பீட்டடா இந்த பெனிட் கோல்மன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து சக்கல் பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரே கண்டென்ட்டை பத்தி தான் பேசியிருக்கோம். ஓகேங்களா? நியூஸ் பேப்பரோட சர்க்குலேஷனு, அதோட ப்ரைஸிங்கு, அதோட கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அதோட என்னது கண்டென்ட், சர்க்குலேஷன், ப்ரைஸிங்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்பர் ஆஃப் பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ இதை பத்தி தான் வந்து ரிப்பீட்டடா பேசினே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இந்த சக்கல் பேப்பர்ஸ் வந்தாலும் சரி, பெனிட் கோல்மன் வந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ரமேஷ் தாப்பர் வந்தாலும் சரி, இதை வந்து நீங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட் அப்பாஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டேல் ஆஃப் 4 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கணும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எதனாலன்னா ஆர்டிகல் 14 வந்து இங்கே சைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் கோர்ட் வந்து ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் இங்கே கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா? இதுல வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து 3 லைன் மேல பாருங்க. A motion picture was able to stir up emotions more deeply than any other product of the art அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேல இருக்கிறது சார். A motion picture was able to stir up emotions அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த 3 லைன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கோர்ட் வந்து அந்த சர்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குது. ஓகேங்களா? விச் இஸ் கம்பேர் டு நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பருக்குலாம் இந்த இது கிடையாது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு மூவிஸ், ஃபிலிம்ஸ் அண்ட் விஷுவல் கண்டென்ட்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 228. ஆர் ராஜகோபால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம ஊர்ல நடந்தது தான் ஆட்டோ சங்கர் கேஸ். என்ன இதுல நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆட்டோ சங்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். விச் ஹி இஸ் அ வெரி பிக்கஸ்ட் கிரிமினல் அண்ட் வெரி வெல் நோன் ஹிஸ்டரி ஆல்சோ. அவர் வந்து நிறைய தடவை இது நம்மளோட சென்ட்ரல் ஜெயில விட்டே தப்பிச்சு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரு வந்து அவரோட சுயசரிதை வந்து எழுத போறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவரோட சுயசரிதை வந்து எழுதுறாங்க. அந்த சுயசரிதையில வந்து யாரு வெளியே விட போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நக்கீரன் தான் அதை வெளியே விட போறாங்க. அந்த சுயசரிதையில வந்து அவரு வந்து சில பிரிசனர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதோட அதர் அபிஷியல்ஸ், ஓகேங்களா, கவர்மெண்ட் சார்ந்தவங்க, இவங்களெல்லாம் பத்தியான கண்டென்ட்ஸ் வந்து அதுல இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஓகேங்களா. அந்த நக்கீரன்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் நானு. இது எக்ஸாக்ட்டா இருக்கலாம், இல்ல எல்லாமே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோ சங்கர் வந்து இவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் ஆனதுக்கு ஒரு ரீசனே வந்து ஒரு கெட்ட போலீஸ்காரன் தான். ஓகேங்களா. அந்த போலீஸ்காரனும் அந்த சில கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் சேர்ந்துதான் இவனை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளினாங்க அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அகைன் வந்து இதை வந்து இதுல வந்து அந்த யார் யாரெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ உண்மையாவே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு யார் யாருன்னு தெரியாது. ஆனா இந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து அந்த பிரிசனருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த சுயசரிதை வந்து வரக்கூடாது, ஏன்னா இதுல வந்து பர்டிகுலர் ஆளுங்க நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து வரக்கூடாது, இது எங்களோட பிரைவசி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போயிருப்பாங்க நக்கீரன். ஓகேங்களா. கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து அவரோட சுயசரிதை, அவருக்கு என்ன நடந்துச்சுன்றத அவரு எக்ஸாக்டா எழுத போறாரு, இதுல வந்து எந்த ஒரு தடை விதிக்கிறதும் நியாயம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, யாரு நக்கீரன் சைட்ல. ஆனா ஆப்போசிட் சைட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து அவங்களோட பிரைவசியை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு, ஆர்டிகல் இது 21 வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வந்து ரைட் டு பிரைவசி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓவராலா செக் பண்ணிட்டு கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, எஸ், ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாஸ் அ ரைட் டு பிரைவசி. ஓகேங்களா. அவங்களோட பிரைவசியை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கண்டென்ட்ல வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து இதை வந்து நீங்க ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆட்டோ சங்கர்ன்ற ஒரு சீரீஸே இருக்கு. ஓகேங்களா. வெப் சீரிஸே இருக்கு. அதுல வந்து டைரக்டா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க யாரையுமே. இவங்க பேரு, இவங்க இது பதவி அதெல்லாமே டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப இன்டைரக்டாவே சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆட்டோ சங்கர்ன்ற ஒரு இவன் வந்து ஒரு கிரிமினல் வந்து எப்படி உருவானா, அவன் வந்து அப்புறம் எப்படி முடிஞ்சது அவன் கதை. ஸோ அதை வந்து நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா லாஸ்டா என்ன நம்ம முடிவுக்கு வரணும்னா, ரைட் டு பிரைவசி இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு மேகசினோ ஒரு நியூஸ் பேப்பரோ வருது அப்படின்னும் போது அதுக்கு வந்து தடை விதிக்கிறது நியாயமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா வந்து இந்த கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா அப்படி இல்லையே பரத். The state cannot prevent or restrain the set of publication. Hence, a citizen has right to safeguard his privacy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து விடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதுதான் சார். அதுல வந்து அவங்க யாரோட நேமும் சொல்லக்கூடாதுல்ல சார். இப்போ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் சொல்லி அந்த பப்ளிகேஷன் வந்து வெளியே வந்துச்சுன்னா இட் இஸ் வயலேட்டிங் த ரைட் டு பிரைவசி. ஸோ அதனால வந்து அவங்க அந்த நேம் எல்லாமே எடுத்துட்டு அவங்களோட ஒரிஜினல் டெசிக்னேஷனு அவங்களோட நேம் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கதை புனைவா அவர் வந்து சொல்றாரு அப்படின்னும் போது பப்ளிகேஷனை விடலாம். ஓகேங்களா. பட் ஆனா இந்த கேஸ்ல அது வந்து நடக்கல. The state cannot prevent or restrain the publication. பப்ளிகேஷனை வந்து இது பண்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா citizen has a right to safeguard his privacy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பிரைவசியை வந்து இது வயலேட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த பப்ளிகேஷன் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹம்தார்த் தவாகானா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக்கல் ரெமிடிஸ் கேஸ், இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக்கல் ரெமிடிஸ் சொல்லும் போது இன்னொரு ஆர்டிகல் வந்து ஞாபகம் வருது. ஆர்டிகல் 51H அப்படின்னு, ஆர்டிகல் 51AH நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டிகல் 51AHல என்ன சொல்லியிருக்கோம்னா, இட் இஸ் எவ்ரி சிட்டிசன்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு இம்ப்ரூவ் த சயின்டிபிக் டெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சிட்டிசனா இருக்கவங்கள வந்து அவங்க வந்து மக்களோட சயின்டிபிக் டெம்பர்ஸை வந்து அவங்களோட அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேலைகளை வந்து செய்யறதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிகலையும் இங்கே எழுதிக்கலாம், விச் இஸ் அப்ரோப்ரியேட் ஆகி. அந்த சயின்டிபிக் நான் சொல்லும் போது அகைன் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், இதுல மூடத்தனம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. பிகாஸ் இந்த மேஜிக்கல் ரெமிடிஸ் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம ஒன்லி சயின்ஸ் பத்தி சயின்டிபிக் டெம்பரை வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணணும், மக்களுக்கு வந்து ப்ராபகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 51AHல.
நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 231. எக்ஸ்பிளைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2013 2015 வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த கேஸ் விதமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ சங்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் வந்து ரமேஷ் தாப்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதுக்கப்புறம் வர ட்ரெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா, ராஜஸ்தான்ல இருந்தா எவால்வ் ஆச்சு. இது வந்து இந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் எல்லாம் எப்படி உடைச்சிட்டு வந்தது, இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நம்மளோட இதுல இருக்கு. புக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நீங்க அங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 232 எனுமரேட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அகைன் உங்களுக்கு நீங்க இந்த ஓவரால் புக்கே நீங்க படிக்காம இருந்தா கூட சரி, நான் சொல்ற இந்த 2 ஆர்டிகளை பாத்துட்டீங்கன்னா இந்த 2 ஆர்டிகளை வச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். ஆர்டிகல் 19 of 1 of A, which is freedom of expression, speech and expression, and article 19 of 2, ஓகேங்களா, reasonable restrictions on freedom of speech and expression. ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் அதை பத்தி தான் இங்கேயே சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற கேஸை வந்து சைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ்ல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனா கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, மேன் வந்து ஒரு ரேஷனல் பீயிங், ஓகேங்களா, அவனுக்கு வந்து என்ன விதமான செயலையும் செய்யறதுக்கு அவனுக்கு தோணலாம். ஓகேங்களா, இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு வந்து என்ன மாதிரியான விஷயம் வேணாலும் சொல்லலாம், எந்த விஷயமானாலும் எது வேணாலும் ஆசைப்படலாம். ஓகேங்களா, அதை அடையணும்னு விரும்பலாம். ஆனா ஒரு சிவில் சொசைட்டிக்குள்ள இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ட் அண்ட் ரெகுலேட்டட் மேனர்ல வந்து நடக்கணும். அப்பதான் வந்து இந்த வந்து சொசைட்டி வந்து ஒரு நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதேதான் இங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லும் போது நீ எதை வேணாலும் பேசுற, எதை வேணாலும் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து விச் இஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா, ஸோ நீங்க எதை பேசணும்னாலும் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள வராத மாதிரி பேசுற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள பேசினா அது வந்து தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிரஸுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஓகேங்களா, ஆனா வந்து நான் வந்து பிரஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது இது வந்து ஃப்ராடுன்னு கூட சொல்லுவாங்க. அகைன் இது வந்து இதுலயும் வரும். ஓகேங்களா, இதுல வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து இது பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஆனா வந்து ஒரு கலவரம் நடக்குது, அங்க வந்து நான் பிரஸ்ன்னு போயிட்டு நின்ட்டாருன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இல்ல நான் இதை வந்து மக்களுக்காக தான் செய்யறேன், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ பிரஸ்ன்ற பேர்ல உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ராங். ஓகேங்களா, இட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் அகைன் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த பேஸ்ல வந்து இதை வந்து அலோ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 233 டிஃபமேஷன். ஸோ இந்த டிஃபமேஷன் வந்து ஒரே ஒரு தடவை தான் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க, ரொம்ப ரிப்பீட்டட்லாம் கிடையாது, மேபி 1 or 2 times தான் கேட்டிருக்காங்க. ஸோ செக்ஷன் 499 படி நம்மளுக்கு டிஃபமேஷன் என்னன்னு தெரியும். ஒரு பர்சனோட இதுவை வந்து இன்சல்ட் பண்றது, அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறது. ஓகேங்களா, அவங்களோட கேரக்டரை வந்து நெகட்டிவா பப்ளிசைஸ் பண்றது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து டிஃபமேஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்லாண்டர், லிபல், இனிடோ இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் டிஃபமேஷன். ஸோ அந்த கதையை எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த டிஃபமேஷனே வந்து விச் இஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும் போது அது வந்து டிஃபமேஷன் கிடையாது, செடிஷன். ஓகேங்களா, கவர்மெண்ட் மேல கவர்மெண்ட்டை நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு பப்ளிசைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு செடிஷன். ஒரு இண்டிவிஜுவலை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பப்ளிசைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு டிஃபமேஷன். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து அந்த ஜெயலலிதா வெர்சஸ் ஆற்காடு வீராசாமி கேஸ் நான் புக்ல இருக்கும் போதே சொன்னேன். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸ்ல வந்து ஜெயலலிதா வந்து ஆற்காடு வீராசாமி மேல கேஸ் போட்டிருப்பாங்க. இவர் வந்து என்ன வந்து கேவலமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அந்த கோர்ட் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்கும் இந்த கேஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸிபிஷன் பை மீன்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட். ஓகேங்களா, நீங்க இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் அப்படின்னு கேட்டாலோ இல்லைன்னா வந்து ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ்
சினிமோட்டோகிராஃப் ஆக்ட், KA அப்பாஸ். ஓகேங்களா, இது மூணுத்துக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான். படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறது வேலிடா இல்லையா அப்படின்றத பத்தி பேசுறது தான் இது எல்லாமே. ஸோ UA, UNA அண்ட் S இதெல்லாமே வந்து கொடுக்கறது வந்து அண்டர் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் தான். இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டுக்கு கீழே இதை கொடுக்கும் போது இது வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இட் இஸ் வேலிட். ஓகேங்களா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ். ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் ஃபிலிம்ஸ் இஸ் வேலிட். ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் பேப்பர்ஸ் ஆர் ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் இஸ் நாட் வேலிட். ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே டிஃபரெண்ட் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், CIC. ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் அந்த RTI ஆக்ட்ல வந்து அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரே ஒரு தடவை கேட்டது தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் புக்கில் இருக்கு, பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராட்காஸ்டிங் கவுன்சில், பிரச்சார் பாரதி. ஓகேங்களா, பிரச்சார் பாரதி நம்ம வந்து முன்னாடியே நம்ம புக்ல இருக்கும் போதே சொன்னோம், விச் இஸ் ரிப்பீட்டட் 15 மார்க்ஸ் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் இந்த 16 மார்க்ஸ்லயும் இதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம். ப்ராட்காஸ்டிங் கவுன்சில்னு கேட்டாலுமே பிரசார் பாரதியை தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா, விச் பிரசார் பாரதி இன்க்ளூட்ஸ் AAR, ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் பிரஸ் இன் இந்தியா அண்ட் ரோல் இன் டெமோக்ரஸி. இது வந்து கம்ப்ளீட்டா கதை தான். ஓகேங்களா, அதாவது பிரஸ் இந்தியாவில் வந்து பிரஸ் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு, அது வந்து 4வது தூணா, அதாவது நம்மளோட டெமோக்ரஸியில வந்து ஜென்ரலா ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, நம்மளோட 4வது டெமோக்ராட்டிக் தூண். ஓகேங்களா, அந்த பில்லர் எது, டெமோக்ராட்டிக் பில்லர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிரஸ் அண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியான கதை தான். ஸோ இதை வந்து ஜென்ரலாகவே எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம ஆல்ரெடி புக்லேயும் பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ் மீடியா இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த கதையை தான் இங்கே எழுத போறீங்க. நெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன். கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டின்னு கேட்டாலும் சரி, இல்லைன்னா வெறும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் சரி, இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் சரி, முதல்ல நீங்க எடுத்த உடனே எழுத வேண்டிய கதை வந்து அந்த ராஜஸ்தான் கதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மசாதூர் கிசான் சக்தி சங்கதன் அப்படின்னு சொல்லிட்டு MKSS, அந்த இது வந்து எழுதிருங்க, அந்த சினாரியோ வந்து எழுதிருங்க. ஏன்னா அந்த சினாரியோ இல்லைன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றது ஒன்று வந்து இந்தியாவில் வந்திருக்காது. ஸோ மேபி வந்திருக்கலாம், பட் ஆனால் ரொம்ப லேட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த MKSS இது வந்து கதையை வந்து எழுதிருங்க. ஓகேங்களா, எழுதிட்டு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க கேட்கலாம், ஆனாலும் கேட்டாலும் இந்த விஷயத்துல வந்து அந்த HOD, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட HODயோட கன்சர்னை வச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா வந்து நம்ம அதோட டைம்ல எழுதியிருப்போம். ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டு வித்தின் 30 டேஸ்ல வந்து நம்மளுக்கு அவங்க அந்த PIO வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வரலன்னா அதுக்கு அவங்க வந்து எக்ஸாக்ட் ரீசன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, யாரு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து எதுக்காக நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்ற ரீசன் வந்து கொடுக்கணும். ஆனா நம்ம வந்து கேட்கும் போது, நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கான எந்த ஒரு ரீசனையும் நம்ம கொடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகேங்களா, there is a difference. இப்போ அந்த MKSS மட்டும் கொஞ்சம் லைட்டா என்னன்னு சொல்லுங்க சார். அதுதான் சார், MKSSன்றது ராஜஸ்தான்ல வந்து ஒரு உருவான ஒரு புரட்சி. எப்படின்னா வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து முன்னாடி எல்லாமே வந்து அந்த அஃபிஷியல்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுவா சீக்ரெட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்ம இந்தியன் அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, அது 1843 அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒரு அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். சோ அது வந்து நம்ம பிரிட்டிஷ் வந்து இது பண்ணது, கொண்டு வந்தது. ஓகேங்களா, சோ இதுல வந்து நம்மளோட கவர்மெண்ட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து சீக்ரெசியா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த MKSS என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பப்ளிக்குக்காக போராடும் போது அவங்க வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து கேட்க வேண்டியது வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா, அவங்களோட அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸையோ இல்லைன்னா அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்
இதுல வந்து இந்த ரோடு போடுறதுக்கு வந்து இவ்வளவு செலவாயிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும் போது அவங்க அந்த கொடுக்காம விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அகைன் இதை வந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் போய் நம்மளோட கோர்ட்ல போயிட்டு இது முறையிடுறாங்க. கவர்மெண்ட் வந்து யாருக்காக வேலை செய்யுது? எங்களுக்காக தான் வேலை செய்யுது. ஸோ எங்களோட உரிமைகளை தெரிஞ்சுக்கணும் போது நாங்க வந்து அதுல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கு, அந்த சர்வீஸை வந்து முழுமையா பண்ணிருக்கா இல்லையா, அதுல வந்து எதனா ஊழல் நடந்திருக்கா இல்லையா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து எங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் வந்து கோர்ட் இதை பரிசீலனை பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க கேட்கறது வந்து நியாயம்தான், ஸோ அதனால இம்மிடியட்டா வந்து இதுக்கு ஒரு ஆக்டே வந்து எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க, உத்தரவு கொடுத்துருப்பாங்க. பிளஸ் அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கேஸை பேஸ் பண்ணி வந்தது தான் நம்மளுக்கு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றது. ஏன்னா முன்னாடி வரைக்கும் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நெக்ஸ்ட் வந்து a candidate appeared for interview for the post of assistant professor in university. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ன்ற கேண்டிடேட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, ஓகேங்களா, ஒரு யூனிவர்சிட்டியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து அப்ளை பண்ணியிருக்காரு இன்டர்வியூக்கு. ஆனா அவர் வந்து நாட் செலக்டட் ஃபார் த போஸ்ட், அவர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகல. ஹி அப்ளைட் டு த யூனிவர்சிட்டி டு ஃபர்னிஷ் ஹிம் இன்ஃபர்மேஷன் ஆன் த ஃபாலோயிங். ஸோ இங்க வந்து அவரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காரு. அப்படின்னாவே நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் அகைன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சீக் பண்றது எதுவாக இருந்தாலுமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நீங்க எழுதலாம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் appeared in the interview and their qualifications, mark allotted for each of the candidates and mark secured by X. அதாவது அந்த யார் யாரெல்லாம் பங்கெடுத்தா அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து அவங்களோட யார் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயிலு, மூணாவது வந்து அந்த ஆள் அந்த பர்டிகுலர் எக்ஸ்ன்ற கேண்டிடேட் அவரு செக்யூர் பண்ண மார்க்ஸ். ஓகேங்களா? இதெல்லாமே கேட்டிருக்காரு. இப்போ இந்த கேட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? இட் இஸ் வேலிட் தான். அகைன் இந்த செக்ஷன் 2J 6 3 4 8 இதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு ஓவராலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்க ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் போது அங்க வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஸோ அப்போதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவங்க கூட கம்பீட் பண்ணவங்களா யாரு, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான மார்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து விச் இஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன். அகெயின் இட் இஸ் எலிஜிபிள், the person is the candidate is eligible to get those informations அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த செக்ஷன் 8 எழுதும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமா எழுதணும். ஓகேங்களா? இந்த செக்ஷன் 8 நம்ம எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து பொதுவா எழுதிருங்க. உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்செக்ஷன் எழுதாம விட்டுருங்க. ஏன்னா 8க்கு கீழே நிறைய சப்செக்ஷன்ஸ் வருது. அந்த நிறைய சப்செக்ஷன்ஸ் வரும்போது ஒவ்வொரு சப்செக்ஷனுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 8J இல்லைன்னா 8G அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஒரு பர்டிகுலர் பர்சனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்றது வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி வரும். ஆனா இங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்பௌஸா இருக்கும், எதிர் கணவன் இல்லைன்னா மனைவி. அவங்களோட சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியமா கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து மாறும். ஓகேங்களா? இந்த கதை வந்து அப்படியே மாறும். ஸோ கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு அந்த சப்செக்ஷன் 8ஓட சப்செக்ஷன் பர்டிகுலரா எக்ஸாக்டா தெரியலன்ற பட்சத்துல நீங்க வெறும் செக்ஷன் 8ன்றது மட்டும் எழுதி விடுங்க. ரொம்ப டீட்டெயிலா எழுதி ராங் ஆயிடும். ஓகேங்களா? சப்செக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் லாஸ்ட் கேஸ் இல்ல கேபினெட் நோட். ஓகே, எக்ஸ் சிட்டிசன் அப்ளைடு ஃபார் இன்ஃபர்மேஷன். அகைன் ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கறாங்க அப்படின்னும் போது ஆர்டிஐ தான் இது. ஓகேங்களா? கேபினெட் நோட் தட் வாஸ் பிளேஸ்ட் ஃபார் கன்சிடரேஷன் பை த கேபினெட் ஆன் அ பில். ஒரு கேபினெட் பில்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த பில்லோட அந்த கேபினெட் நோட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. இது வந்து பப்ளிக்கலி அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ், இட் இஸ் பப்ளிக்கலி அவைலபிள் டாக்குமெண்ட் தான். இதை கேட்கறதுக்கு அந்த எக்ஸ்ன்றவருக்கு உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பாக உரிமை இருக்கு. நெக்ஸ்ட் அந்த பிஐஓ இல்லைன்னா சிபிஐஓ இல்லைன்னா எஸ்பிஐஓ. சிபிஐஓ யாருன்னு தெரியும்ல, சென்ட்ரல்
பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், எஸ்பிஐனா ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த பப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாமே வந்து அவர் கேட்குற டீட்டெயில்ஸை வந்து கேபினெட் நோட் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கறதுக்கு கடமை இருக்கு. ஓகேங்களா, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு கிவ் தோஸ் இன்ஃபர்மேஷன் அண்டர் செக்ஷன் 19 of 8 of A of 3. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அகைன் இது வந்து ரிப்பீட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரிப்பீட்டட் இல்லை, இது ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், எக்ஸ் லாஸ்ட் இஸ் கேஸ் இன் கோர்ட். ஓகேங்களா, ஒருத்தர் வந்து கோர்ட்ல வந்து ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ்ன்னு நம்மளுக்கு தேவையில்லை, ஆனா அவரோட கேஸ் வந்து லாஸ்ட். ஓகேங்களா, அவர் வந்து தோத்து போயிட்டாரு, அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹி கேவ் அ பிரஸ் ஸ்டேட்மெண்ட் தட் ஜட்ஜ் வாஸ் பயாஸ்ட். இங்கே தான் நீங்க நோட் பண்ணணும். The judge was biased இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், the judgment was given with caste bias, அதையும் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு தெலுங்கு நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் தட் ஸ்டேட் ப்ராமினென்ட்லி. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்த அந்த எக்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. will it amount to contempt of court அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து contempt of court-ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. நீங்க அந்த வழிகள்ல தான் நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்குன்னு அந்த 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 இது ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து நீங்க வந்து ஒரு கேஸ்ட் பயாஸ்ல பண்ணிட்டீங்க, ஒரு ரிலீஜியஸ் பயாஸ்ல பண்ணிட்டீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு காசு வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அவதூறை வந்து நம்ம சொல்லும் போது இட் வில் பிகம்ஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஓகேங்களா, ஸோ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னும் போது இட் இஸ் கம்ஸ் அண்டர் கண்டெம்ப்ட்ஸ் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. ஓகேங்களா, இந்த செக்ஷன் 13 இல்லைன்னா செக்ஷன் 13 ஆஃப் பிஏ எடுத்துக்கலாம், இல்லை செக்ஷன் 13 பொதுவாக போட்டாலும் சரி, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்து இந்த செக்ஷன் 13ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு கோர்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணும் போது அதுல வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்கலாம், இங்க வந்து எக்ஸ் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த எக்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை இந்த தெலுங்கு நியூஸ் பேப்பர் ஜஸ்ட் பப்ளிஷ் தானே பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த தெலுங்கு நியூஸ் பேப்பர் பண்ணது தப்பு கிடையாதுல அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த செக்ஷனை வந்து இன்சைட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விஷயம் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ன்ற இருக்கிற பட்சத்துல அதை நீங்க பப்ளிசைஸ் அதாவது அதை நீங்க பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நியூஸ் பேப்பர்லயோ இல்லை ஜேர்னல்லையோ இன்கேஸ் அதை இது பண்ணியிருந்தீங்கன்னா, அதை வெளியே விட்டுருந்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் மேலேயும் அந்த மேகசைன் மேலேயும் அந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஜஸ்டிஸ் சிஎஸ் கர்ணன் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சிஎஸ் கர்ணன்றவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட சேர்ந்தவங்க, அவங்க வந்து கொஞ்சம் பயாஸ்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்கு சார்ந்ததா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சூமோட்டோவா அவங்க மேல வந்து ஒரு அதாவது அந்த ஜஸ்டிஸ் கர்ணன் மேல வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கேஸை வந்து விசாரிச்சுட்டு கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, எஸ் அந்த ஜஸ்டிஸ் கர்ணன் சொன்னது வந்து இட் இஸ் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா அவர் கொடுத்துருக்க அலிகேஷன்ஸ் எதுக்குமே வந்து பேஸே இல்லை. அவங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கவங்களும் பயாசா நடந்திருக்காங்கன்னு சொல்றாரு, ஆனா அதுக்கு என்ன பேஸ், அதுக்கு என்ன ப்ரூஃப்? ஆனா அந்த ப்ரூஃப் வந்து ஜஸ்டிஸ் கர்ணன் வந்து கொடுக்க தவறிட்டாரு. ஸோ அதனால ஹி இஸ் கில்ட்டி. ஓகேங்களா, அப்புறம் அவருக்கு வந்து 6 months வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் கிரேவ் நேச்சர். ஓகேங்களா, ஏன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். சுப்ரீம் கோர்ட் தான் நம்மளோட ஹையஸ்ட் நீதிமன்றமே. அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்களே வந்து நீதிமான்களே வந்து அவர் வந்து கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறதுன்றது வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் வை ஹி வாஸ் சென்டென்ஸ்ட் டு 6 months prison. நெக்ஸ்ட், ரைட்டிங் a நியூஸ் ஐட்டம் ஆன் a ஃபேஷன் ஷோ, a வீக்லி மேகசின். ஒரு நியூஸ் ஐட்டம் இருக்கு. ஓகேங்களா, ஒரு வீக்லி மேகசின்ல published a cartoon with caricature of woman IAS officer in a poor and undignified way. இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, உமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா, அங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு வந்து உமன்.
ஓகேங்களா. ஸோ உமன் ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரையே வந்து ஒரு தப்பான விதத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அதுலயும் பர்டிகுலரா இவங்க வந்து ஒரு உமனா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ரெமிடி? ஓகேங்களா. ஸோ ஒரு உமன் ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து ஒரு கேவலமான ஒரு சித்தரிப்புல வந்து அவருங்க வந்து வரைஞ்சிருக்காங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல. ஓகேங்களா. ஒரு ஐட்டம்ல, ஒரு ஷோல, ஓகேங்களா, ஒரு நியூஸ் ஐட்டம்ல. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சது வந்து தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் கண்டிப்பா தப்பு தான். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நீங்க போட வேண்டிய செக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 509. 509ல வந்து வேர்டாலேயோ இல்லை கெஸ்டராலேயோ ஒரு உமனோட மொடஸ்டியை வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 509. இதுல இன்னொரு செக்ஷனும் இருக்கு, ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. மீதி செக்ஷன்ஸ்லாம் வந்து யுஎஸ் உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா. நீங்க எழுதலாம் போகலாம். ஆனா இதுல இன்னொரு ஐபிசி செக்ஷன் இருக்கு. ஐபிசி செக்ஷன் 354, 354. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. 354 செக்ஷன் 354 என்ன சொல்லுது? இதுல இல்ல சார். ஸோ செக்ஷன் 354 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவுட்ரேஜிங் மொடஸ்டி ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. ஒரு உமனோட மொடஸ்டியை வந்து அவுட்ரேஜ் பண்ற மாதிரி எதனாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இட் இஸ் பனிஷபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல வாங்க. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் கூட அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து க்ளோஸா மூவ் பண்ற மாதிரி. ஓகேங்களா. அவங்க அந்த தெலுங்கானா கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து பார்த்து சொல்ல விடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிபிக்ஷன். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு அட்டையர்ல வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்லீவ் போட்டுட்டு நடக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பிக்சரை தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த கவர்மெண்ட்ல வந்து, அதாவது தெலுங்கானா கவர்மெண்ட்ல வந்து இருக்கிற ஒரே ஒரு பொம்பளை ஐஏஎஸ் நான் தான். ஸோ அதனால இது வந்து என்னதான் வந்து பண்ணுது, என்னதான் வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இதை விசாரிச்சுட்டு கோர்ட் வந்து எஸ், இட் இஸ் இன்டென்ட், இதோட இன்டென்ட் வந்து தப்பான இன்டென்ட் தான், தெர் இஸ் அ மோட்டிவ், கிரைம் மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் மேல வந்து கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து இன்னொரு செக்ஷனும் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆட் பண்ணலாம், டிஃபமேஷன். ஓகேங்களா. பிகாஸ் செக்ஷன் 499 படி ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்க உமனா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா இருக்கும் போது அவங்கள வந்து அவங்களோட ரெப்யூட்டேஷனை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அவங்களோட ரெப்யூட்டேஷன், அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இது வந்து டிஃபமேஷன்லயும் வரும். ஓகேங்களா. செக்ஷன் 499. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் 354, செக்ஷன் 509 அண்ட் செக்ஷன் 499 தாராளமா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து a wife who deserted by her husband. நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்டிஐ ஆக்ட் நம்ம படிக்கும் போது செக்ஷன் 8 பத்தி உங்களுக்கு தெரியலனா, டீட்டெயிலாக தெரியலனா தயவு செஞ்சு பொத்தாம்பொதுவா வெறும் 8 மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா. ஏன்னா 8ஓட சப்செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த சப்செக்ஷன்ல ஒவ்வொரு சப்செக்ஷனும் வேலிட், இது வேலிட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒய்ஃப் டெசர்டட் பை ஹர் ஹஸ்பண்ட். ஓகேங்களா. ஹஸ்பண்டை விட்டு தனியா போயிட்டாங்க ஒய்ஃப். 6 இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஹஸ்பண்ட். அவங்களுக்கு வந்து சில டீடைல்ஸ் தேவைப்படுது. யார்கிட்ட இருந்துன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. கன்சர்னிங் த டீடைல்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பேங்க் பேலன்ஸ், ஷேர்ஸ். அதாவது அந்த ஹஸ்பண்டை வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், பேலன்ஸ், அப்புறம் அவங்களோட ஷேர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த எக்கனாமிக் டீடைல்ஸ் எல்லாம், ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் எல்லாம், சாரி. ஸோ அந்த ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. என்ன ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னோட பிரைவசி, ரைட் டு பிரைவசி. இது வந்து செக்ஷன் ஆர்டிகல் 21 படி எனக்கு வந்து பிரைவசி இருக்கு, அதெல்லாம் வந்து நான் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவருக்கு சொல்றது வந்து வேலிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் செக்ஷன் 81J, ஓகேங்களா, அதுபடி வேலிட் இல்லை. ஓகேங்களா. 81Jல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட கொடுக்கும் போது அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு பிரைவசின்றது கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். ஆனா இதுவே வந்து ஒரு பிட்வீன் த ஸ்பவுஸ் அப்படின்னு இருக்கும் போது, அந்த அலிமோனி கேட்கிற விஷயமா இருக்கும் போது அங்க வந்து இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இன் கேஸ் ஆஃப் டொமஸ்டிக் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சச்சீந்திர சர்மா சீமா ஜெயின் அப்படின்ற ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த சச்சீந்திர சர்மா இந்த சச்சீந்திர குமார் வந்து அந்த அவரோட இன்கம் டீடைல்ஸை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சீமா ஜெயின் வந்து அப்போ கேட்டிருப்பாங்க இந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க, கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பிட்வீன் த ஸ்பௌசஸ், புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வந்து அந்த ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இட் இஸ் நாட் பிரைவசி, இட் டஸ் நாட் அஃபெக்ட் பிரைவசி. ஓகேங்களா? இது வந்து மற்றவங்களோட பிரைவசியை குலைக்கிற மாதிரி கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபைனான்ஷியல் டீடைல்ஸ் 2 பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகைன் இப்போ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கோர்ட்டில் போயிட்டு சார் ஆக்சுவலாக அனி சார் வந்து கேட்டிருக்காரு இந்த கொஸ்டின் வந்து. இப்போ வந்து கோர்ட்டில் வந்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி அந்த ஹஸ்பண்டோட டீடைல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து கோர்ட்ல வந்து அவரோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. இப்போ கோர்ட்ல வந்து இந்த கேஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்மளோட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை யூஸ் பண்ணி அந்த டீடைல்ஸை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கேட்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த டீடைல்ஸ், பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் த ரைட் டு பிரைவசி. ஓகேங்களா? ஸோ ஈவன் தான் கோர்ட்லயே அந்த கேஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்பௌஸ் இன் பிட்வீன் த ஸ்பௌசஸ் இருக்கும் போது அதை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அது கோர்ட்டுக்குள்ளேயே நடந்து கோர்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா அதை வந்து நம்ம 3வது மனுஷன் நம்ம போய் கண்டிப்பா நம்ம அவங்கள வந்து கேட்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அன் அட்வொகேட் வித் an intention to harass. சார் நான் அதுல உங்கள்ட்ட கேட்டது அது கிடையாது. அதாவது பிரைவேட் கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்க முடியுமான்னு தான் கேட்டிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட டீடைல் கேட்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் டீடைல் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சரி, பிரைவேட் இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி சார். சரி, ரெண்டுமே வந்து அதாவது இந்த பிரைவேட் இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி, 2 பேருமே கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னும் போது அந்த கோர்ட்ல போயிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பிரைவேட் இல்ல அதாவது நீங்க சொல்றது கோர்ட்ல வந்துட்டு கோர்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கேட்கல. இப்ப அந்த டிஸ்பியூட் சால்வ் ஆகணும்னா ஒரு பிரைவேட் கன்சர்ன் டீடைல் நமக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம எங்க இருந்து வாங்குவோம்? அதோட டிஸ்பியூட் கோர்ட்ல இருக்கு. அப்ப அந்த டிஸ்பியூட் சால்வ் பண்ணணும்னா பிரைவேட் கன்சர்ன் டீடைல் நமக்கு தேவைப்படுது. அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி அந்த டிஸ்பியூட் சால்வ் ஆகும்? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதான் நான் கேட்டேன். அது வந்து கோர்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க கோர்ட்டோ ஒரு கவர்மெண்ட், அதான் உங்கள்ட்ட கேட்டேன். எல்லாமே பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது கோர்ட்ல ஒரு டிஸ்பியூட் இருக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்க முடியாது. அது வந்து பிரைவசியை பாதிக்கும். கண்டிப்பா நான் கேட்டது இந்த மாதிரி, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, அதனால தான் வந்தேன். ரைட் ரைட் ஓகே. கோர்ட் வந்து கண்டிப்பா வாங்கலாம். சரி சரி. ஆப்வியஸா கோர்ட்ன்றது வந்து எல்லாத்துலயுமே தலையிடுறதுக்கு சுப்ரீம் பவர்ஸ் இருக்கு. ஸோ அதனால கோர்ட் வந்து கண்டிப்பா கேட்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அன் அட்வொகேட் வித் an intention to harass PIO. ஓகேங்களா? பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை வந்து அவர் வந்து இன்டென்ஷனா ஹராஸ் பண்ற மாதிரி, அதாவது அவரை வேணும்னே சண்டைக்கு விழிக்கிற மாதிரி அவர் வந்து சில விஷயங்கள் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன்ற பேர்ல வந்து வெறும் ஒரு ஒயிட் பேப்பரை வந்து சென்ட் பண்றாரு. ஓகேங்களா? சென்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்ட விஷயங்களுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிஐசி கிட்ட அப்பீலுக்கு போறாரு. ஓகேங்களா? அதாவது அவரு கொடுத்திருக்கிறதே வெறும் ஒயிட் பேப்பர் தான். ஆனா அந்த ஒயிட் பேப்பருக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு சிஐசி வரைக்கும் போறாரு. ஸோ இப்போ இது வந்து தண்டனைக்குரிய குற்றமா? ஓகேங்களா? விச் இஸ் ஹராசிங் த கன்சர்ன்ட் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ். ஓகேங்களா? இது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க வந்து மிஸ்யூஸ் நடந்திருக்கு, மிஸ்கான்டக்ட் நடந்திருக்கு. அந்த எக்ஸ் பண்ணது வந்து கண்டிப்பா ஒரு அன்எத்திக்கல் அண்ட் இம்மாரல் பிராக்டிஸ். ஓகேங்களா? அதே மாதிரி கோர்ட் வந்து கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து இப்படி திருப்பி போடுங்களேன். இப்போ வந்து எக்ஸ்ன்றவர் வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து பிஐஓ ஆஃபீஸர் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கரெக்டான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காரு, ஆனா அதுக்கு பிஐஓ ஆஃபீஸர் கொடுக்கல. அகைன் இதை வந்து அப்பீலுக்கு போறாரு. அப்பீலுக்கு போகும்போது சிஐசி ஆஃபீஸரும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? செக்ஷன் 20. செக்ஷன் 20ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிஐஓ கிட்ட இருந்தோ இல்லை எஸ்பிஐஓ கிட்ட இருந்தோ இல்லை சிபிஐஓ கிட்ட இருந்தோ ஒரு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னும் போது அந்த இன்ஃபர்மேஷன் டிலே ஆகிற ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபா வீதம், ஒரு நாளைக்கு 250 ரூபா வீதம் பெனால்ட்டி வாங்கலாம்.
ஓகேங்களா. யாரு அந்த பாதிக்கப்பட்டவர், அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்ற பட்சத்துல அது அப் டு 25,000 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்றது டீடைல்டா சொல்லியிருக்காங்க செக்ஷன் 20ல. ஆனா இந்த கேஸுக்கு வந்து செக்ஷன் எதனா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் நெட்ல கூட செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த செக்ஷனுமே ரிலவெண்டா கிடைக்கல. ஸோ யாருக்காச்சும் இந்த ரிலவெண்டா இந்த செக்ஷன் எதனா கிடைச்சதுன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா. நம்மளோட நெட்ல கூட நம்ம இதுல குரூப்ல கூட போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். பப்ளிக் வந்து மிஸ்யூஸ் பண்ணும் போது அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இது கொடுக்கு, அதாவது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது எந்த செக்ஷன்ல வரும், அதுக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட், இம்ப்ரிசன்மெண்ட் எவ்வளோ வருஷம், இல்லைன்னா வந்து ஃபைன் எவ்வளோ அப்படின்றத எந்த டீட்டெயிலுமே போடல. ஆனா நான் டிஃப்ரெண்ட் இதுவை படிச்சு பார்த்தேன், கேசஸை படிச்சு பார்த்தேன். அதுக்கு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து 1 மாசம் தண்டனை கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு வெறும் ஃபைன் மட்டும் கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு வந்து 3 மாசம் பிளஸ் ஃபைன் 25,000 வரைக்கும் ஃபைன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஆனா பர்டிகுலர் செக்ஷனை வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் when a individual harassing a public information officer, ஓகேங்களா, அப்போ அதுக்கு வந்து இட் இஸ் இம்மாரல் அண்ட் இதுக்கு வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கேஸ்லயும் சொல்லியிருக்காங்க. when an public information officer does not reply to the individual's petition அப்படின்னும் போது செக்ஷன் 20 வந்து அப்ளிகபிள் ஆயிடும். நெக்ஸ்ட் X applies for information under right to information act. அகைன் இதுவும் வந்து ஆர்டிஐ தான். ஓகேங்களா. ஆர்டிஐ மட்டும்தான் நிறைய வருது இங்க. ஸோ ஆர்டிஐல வந்து ஸ்னேஹா சேரிட்டபிள் சொசைட்டி, ஓகேங்களா, ஒரு சொசைட்டி இருக்கு. அது வந்து ஒரு சேரிட்டபிள் சொசைட்டி, வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் ஹைதராபாத் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்லம் சில்ட்ரன். எக்ஸ் வாண்ட்ஸ் த சொசைட்டி டு கிவ் டீடைல்ஸ். அந்த சொசைட்டி கிட்ட இருந்து சில டீடைல்ஸ்லாம் கேட்குறாரு. என்னென்ன டீடைல்ஸ்? ஃபண்டு, ஆடிட்டு, அதோட அமௌண்ட் ஸ்பெண்ட், சேலரிஸ், டிராவல், இந்த ரிப்போர்ட் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சொசைட்டி வந்து ஐ எம் நாட் அ பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லுது. பிகாஸ் இது வந்து ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் இது. ஸோ இவங்க வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கீழே வர மாட்டாங்க, இவங்க வந்து பிரைவேட் அத்தாரிட்டி தான். ஸோ அதனால வந்து அவங்க வந்து நாங்கள் இதில் பப்ளிக் அத்தாரிட்டியில் நாங்கள் வரமாட்டோம், ஸோ அதனால எங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பாக கேட்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இதுல வந்து ஒரு செக்ஷன் இருக்கு, இதுலயே கொடுத்துருக்காங்க. அந்த தப்பலம் சர்வீஸ் கோஆபரேஷன் பேங்க் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற கேஸ்ல வந்து செக்ஷன் 2 ஆஃப் H ஆஃப் D ஆஃப் 2, ஓகேங்களா. அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பப்ளிக் அத்தாரிட்டின்றதுக்கு அந்த டெஃபினேஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ஜிஓ இல்லைன்னா வந்து வேரியஸ் ஆர்கனைசேஷன் கேரிங் ஆன் வேரியஸ் சோஷியல் அண்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. அங்க 3வது இந்த சார் ஹைலைட் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து 3வது லைன்ல பாருங்க. ஆர்கனைசேஷன் கேரி ஆன் வேரியஸ் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அதர்வைஸ் கவர்மெண்டல் இன் நேச்சர். ஓகேங்களா. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஈவன் பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அது வந்து ஒரு கவர்மெண்ட் செய்யற வேலையை செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் பப்ளிக் அத்தாரிட்டியில தான் வரும். ஸோ அதனால வந்து இந்த ஸ்னேஹா சேரிட்டபிள் சொசைட்டி வந்து இட் இஸ் கம்ஸ் வித்தின் த பர்வியூ ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி. ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேட்கறது கரெக்ட் தான். ஸோ ஸ்னேஹா சொசைட்டி வந்து சேரிட்டபிள் சொசைட்டி வந்து நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த செக்ஷன் 2 ஆஃப் H ஆஃப் D ஆஃப் 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஈவன் தோ இட் இஸ் அ பிரைவேட் ஆர்கனைசேஷன், அதை வந்து பப்ளிக் ஆர்கனைசேஷன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் அ ஸ்டேட் இன் அ எலெக்ஷன் ரேலி. ஒரு எலெக்ஷன் ரேலி நடக்குது, ஓகேங்களா, ஒரு கேம்பெயின் நடக்குது. அங்க வந்து அக்யூசஸ் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அஸ் கரப்ட். ஒரு கவர்மெண்ட் வந்து கரப்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கால்ஸ் அப்பான் த பீப்புள் டு ஓவர் த்ரோ த கவர்மெண்ட். நீங்க வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்றாரு அவரோட ஸ்டேட்மெண்ட். இந்த கமிங் எலெக்ஷன், வர எலெக்ஷன்ல எக்ஸ் ஆல்சோ கால்ஸ் அப்பான் த பீப்புள் நாட் டு பே டாக்ஸஸ் அண்ட் எலக்ட்ரிக் பில்ஸ் டில் த எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர். நீங்க வந்து உங்களோட டாக்ஸஸையும் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
announces that when the party comes in the power will abolish taxes and supply free electricity. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ரீ ஆக்கிடுவோம், அதே மாதிரி டாக்ஸும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த ஸ்பீச்சை வந்து எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா, இது செடிஷன்ல வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ சிம்பிளா சொன்னா செடிஷன்ன்றது இன்சல்ட்டிங் அ கவர்மெண்ட். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கிரேவ் நேச்சர்ல வந்து நம்ம வந்து இது பண்றோம், தூண்டுறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி போராடுங்கள், இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களை யாரை பார்த்தாலும் கல்ல கொண்டேறீங்க, அவங்கள யாரையுமே வேலை செய்ய விடாது, இந்த மாதிரியாக சொல்லும் போது இட் வில் டெஃபினெட்லி கம்ஸ் அண்டர் செடிஷன் செக்ஷன் 124A. ஓகேங்களா, அதுதான் செடிஷனோட செக்ஷன், ஐபிசி செக்ஷன் 124A 1860. ஓகேங்களா, ஐபிசி. ஸோ இது வந்து செடிஷன்ல எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் வரும். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இந்த கவர்மெண்ட்டை தூக்கி எறியுங்க, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு கரப்டான கவர்மெண்ட், இது வந்து இந்த கம்மிங் எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸை வந்து பே பண்ணாதீங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லையும் பே பண்ணாதீங்க, நான் வந்தா அது நான் அந்த ஆட்சிக்கு வந்த உடனே நான் அது ரெண்டுத்தையும் அபாலிஷ் பண்ணிடுவேன், இவ்வளவுதான் சொல்றாரு. இவர் வந்து உடனே மக்கள்ல இது ஆயுதம் ஏந்தி போராடுங்கள், இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸை வேலை செய்யாம தடுங்க, அந்த மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அதனால இட் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் செடிஷன். நெக்ஸ்ட் வந்து ஜி சேனல். ஆக்சுவலா இது ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க, அதுவும் இதுல வந்து ரூல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இந்த ஜி டிவி சேனல், நான் ஆக்சுவலா இந்த உள்ள இருக்க ரூல் படியா பேசல, நான் ஜஸ்ட் ஜென்ரலா சொல்றேன். இஸ் தட் டிவி சேனல், ஓகேங்களா, ஒரு டிவி சேனல் இருக்கு, வாண்டட் டு இன்டர்வியூ எ கண்டெம்ட் பிரிசனர் as he is willing to interview. ஓகேங்களா, ஒரு பிரிசனரை வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு அவங்க வில்லிங் பண்றாங்க. பிரிசன் அத்தாரிட்டிஸ் ரிஃப்யூஸ் டு கிவ் பர்மிஷன் ஆன் த செக்யூரிட்டி கிரவுண்ட்ஸ். அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி கிரவுண்ட்ஸ்ல வந்து அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து எக்ஸாக்டான ரூல் எழுதுனா இந்த ரூல் 549 அப்படின்றத எழுதுங்க. அப்படி தெரியலன்ற பட்சத்துல நீங்க சிம்பிளா எழுத வேண்டிய ஆர்டிகல் 21, ஓகேங்களா, ரைட் டு பிரைவசி. ரெண்டாவது வந்து ஆர்டிகல் 14, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19(2), ஓகேங்களா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுல வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாவே எழுதுனா போதுமானது. எப்படிலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 21 படி அந்த பிரிசனருக்கு வந்து ரைட் டு பிரைவசின்றது இருக்கு. ஓகேங்களா, அவர் வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஸோ அது வந்து ஒரு சார்ந்தது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் சார்ந்தது. ரெண்டாவது வந்து 19(1)A படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஈவன் பிரிசனருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பா பிரிசனரா இருந்தாலும் அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது கண்டிப்பா உண்டு. அவரு வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அவருக்கும் வந்து உரிமை உண்டு. ஓகேங்களா, ஸோ 19(1)A அப்ளிகபிள். 19(2), ஈவன் தோ அந்த பிரிசனர் வந்து கொடுக்குறாருன்ற பட்சத்துல அவருக்கு சொல்ற எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷ் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக் ஆர்டரை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ இல்லை பப்ளிக் மொராலிட்டியை இது பண்ற மாதிரியோ இருந்ததுன்னா அப்போ வந்து அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது வந்து சரியானது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க கண்டிப்பா எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து A applies for information under RTI, ஸ்னேகா சேரிட்டபிள் சொசைட்டி. ஓகேங்களா, நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ஈவன் தான் ஒரு என்ஜிஓவா இருந்தாலும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா இருந்தாலும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்டே வாங்காத பிரைவேட் சொசைட்டியா இருந்தாலும், அவங்க வந்து கவர்மெண்டல் நேச்சர்ல ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு பப்ளிக்கு ஒரு சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது தே வில் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த வியூ ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி. ஓகேங்களா, அவங்களையும் பப்ளிக் அத்தாரிட்டியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் ஆர்டிஐ மூலியமா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவங்களும் அதை சொல்றதுக்கு எல்லா கடமையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து
a pharmacy company gave an advertisement stating that magic remedies. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்லேயே வந்துருது மேஜிக் ரெமிடிஸ். மேஜிக் ரெமிடிஸ்னு வந்தாவே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆர்டிகல் இது ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் 19(1)A வந்து எழுதுறது வந்து ஓகே தான், பட் ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்காது. அதுக்கு பதிலாக செக்ஷன் 3 of D அந்த மேஜிக்கல் ரெமிடிஸ் அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டு. இதுக்கப்புறம் வந்து நீங்க இதே மாதிரி ஆர்டிகல் 19(1)A எழுதுனீங்கன்னா ஆர்டிகல் 51A எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃப் டெசர்டட் ஹர் ஹஸ்பண்ட். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஒய்ஃப் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸை கேட்கலாம். ஓகேங்களா? செக்ஷன் 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் ஒன்று தான், பட் ரிப்பீட்டட் ஒன்னா இருந்தாலும் உங்களுக்கு செக்ஷன் ஜி ஓகேங்களா, அதில் எதனா கன்ஃபியூஷன் இருந்தாலோ இல்லை ஜேக்கு பதிலாக வேற எழுதினாலோ அது வந்து தப்பாயிடும். ஸோ அதனால பொதுவாக செக்ஷன் வந்து 8 எழுதினா கூட இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் ஏ அப்ளைஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆர்டிஐ ஸ்னேஹா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இப்போதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசி கம்பெனி அந்த மேஜிக்கல் ரெமிடிஸ் அதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் பேப்பர். இப்போ வருது பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு லாஸ்ட் 2 பேப்பரா வந்து நம்ம இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கேட்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து டஃபா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளுக்கு அந்த 19(1)Aவும் 19(2)யும் எழுத வேண்டிய ஆப்ஷனே வராம கூட கொடுக்கலாம். ஃபுல்லா ஆர்டிஐல கூட கேட்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி கேட்டு வச்சுட்டாங்கன்னா நீங்க வந்து ஆர்டிஐலயும் சில செக்ஷன்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து சக்கால் பேப்பர்ஸ். ஓகேங்களா? அந்த சக்கால் பேப்பர்ஸ், அப்புறம் பெனிட் கால்மன், அப்புறம் ரமேஷ் தாப்பார். ஸோ அந்த கேசஸ்லாம் வந்து நீங்க இதுக்கு எழுதலாம். ஓகேங்களா? ஆர்டிகல் வந்து 19(1)A அண்ட் 19(2). நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ஸ்டேட் எலெக்ஷன் ரேலி. ஸோ எலெக்ஷன் ரேலின்னு கேட்கும் போது நீங்க அந்த செடிஷன் செக்ஷன் 124A அதை வந்து எழுதிடலாம், ஐபிசி. ஸோ டிஃபர்மேஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செடிஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவராலா ஐபிசியில் வந்து ஒரு 2-3 தான் கேட்டிருக்காங்க. த அவுட்ரேஜிங் மொடஸ்டி ஆஃப் உமன் செக்ஷன் 354. அதுக்கப்புறமா வந்து இந்த இது டிஃபர்மேஷன் செக்ஷன் 499. அதுக்கப்புறமா வந்து டிஃபர்மேஷன் செடிஷன் செக்ஷன் 124A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏ அப்ளைஸ் ஃபார் இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு இருக்கு, அது இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அண்டர் ஆர்டிஐ. அங்க ஸ்னேஹா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு பாத்தீங்களா, இது இங்க வந்து கியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசமே கிடையாது, ஜஸ்ட் பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்க. அதுக்கு மற்றபடி செக்ஷன் எல்லாமே ஒண்ணுதான். செக்ஷன் 2 of H of D of 2. ஓகேங்களா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஒய்ஃப் டெசர்டட் ஹர் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. செக்ஷன் 8 of 1 of J. அதுக்கப்புறம் டிவி சேனல் ஷோயிங் சீரியல் கண்டெய்னிங். இப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்றது ஒரு டிவி சேனல். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு சீரியல் பண்றாங்க. அந்த சீரியல்ல வந்து சம் ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது அவங்களோட மத சார்ந்த சில நம்பிக்கைகள் வந்து சொல்றாங்க. This was challenged in the public interest litigation. PIL வந்து ஃபைல் பண்றாங்க. In the ground that it is likely to spread false and blind belief and superstitious among public அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பப்ளிக் மொராலிட்டியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த கொஸ்டின் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து எந்த ஒரு பப்ளிக் மொராலிட்டியும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்ல. அவங்களோட மத நம்பிக்கைகளை, ஈவன் இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, அவங்களோட மத நம்பிக்கையை அவங்க பரப்புறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விபூதியை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அதே மாதிரி அவங்க கையில வந்து இந்த பைபிளை படிச்சீங்கன்னா இல்லை சிடியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோயும் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த சாமி மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா இந்த எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி நீங்க வந்து இது மாஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த மாதிரி சொல்லும் போது இது எதுவுமே வந்து பப்ளிக் மொராலிட்டியோ இல்லை பப்ளிக் ஆர்டரையோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால இட் இஸ் டெஃபினெட்லி வேலிட். ஓகேங்களா? அந்த சீரியல் வந்து அந்த ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து சொல்றது வந்து வேலிட் தான். ஆனால் இதுவே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும்போது தான் அந்த செக்ஷன் 3 of D மேஜிக்கல் ரெமிடிஸ். ஓகேங்களா? ப்ராஹிபிஷன் ஆஃப் மேஜிக்கல் ரெமிடிஸ் அதை வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? இங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்திலாம் இல்லை.
ஸோ ஆனா இங்க நீங்க எழுத வேண்டிய ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு 2-3 ஆர்டிகல் இருக்கு. ஆனா இது அங்க எங்கேயுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால ஆர்டிகல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 25 ஓகேங்களா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இல்லைன்னா ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஆர்டிகல் 25 படி ஒரு தனி மனிதருக்கு அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபை ப்ரொபகேட் பண்றதுக்கு, ஓகேங்களா, அவங்க கடைபிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா, எனக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னா அதை நான் மட்டுமே ஃபாலோ பண்றதுக்கு மட்டும் எனக்கு உரிமை கிடையாது. ஆர்டிகல் 25ல அதை நான் ஃபாலோ பண்றதுக்கு, அதை ப்ரொபகேட் பண்றதுக்கு, அதை பரப்புறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஆர்டிகல் 25. ஸோ விச் இஸ் வெரி வெரி அப்ராப்ரியேட். அகெயின் வந்து ஆர்டிகல் 51AH நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஃபார் சிட்டிசன்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ஆர்டிகல் 51AHயும் எழுதிக்கோங்க. மோர் ஆர்லெஸ் நீங்க அந்த ஆர்டிகல் 25 எழுதினாவே போதுமானது, அதுவே மோர் தென் எனஃப். இந்த ஆர்டிகல் 51AHன்றது வந்து இட் இஸ் அகைன் நான் வந்து இது வந்து பொதுமக்களுக்கு வந்து எது வந்து சூட்டபிளா இருக்கும், இந்த சயின்டிஃபிக் டெம்பரை வந்து இது பண்ற மாதிரி இருக்கணும், டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயத்த தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் பேப்பர். ஸோ சைஸ் ஆஃப் பேப்பர், இது கண்டென்ட்டு, சர்க்குலேஷன், இது ப்ரைஸ், இது எதை கேட்டாலுமே வந்து ஆர்டிகல் 19(2). ஓகேங்களா, 19(2) அண்ட் ஆர்டிகல் 19(1)A இதை வந்து கண்ணை மூடிட்டு எழுதி விட்டுருங்க. அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எழுதி விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான். ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு 2-3 ஆர்டிகல் இருக்கும். 2-3 ஆர்டிகல் கரெக்டா சொல்லணும்னா 5 ஆர்டிகல். ஓகேங்களா, ஆர்டிகல் 19ல வந்து 2, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 14, அவ்வளவுதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஐபிசில ஒரு 4 செக்ஷனு, அதுக்கப்புறமா ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து ஒரு 2 செக்ஷன். ஓகேங்களா, அவ்வளவுதான். மொத்தமாவே இவ்வளவுதான் இருக்கு. ஸோ அதனால இந்த மீடியால வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எதனா கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே பட் ஸோ ஆர்டிஐ தவிர மற்றது எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் 1ல படிச்சது மெயினா. எக்ஸாக்ட்லி. அதுவும் வந்து அந்த உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், அதாவது கொஸ்டின் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ன்ற ஒரு வார்த்தை வந்தாலோ, இந்த நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நியூஸ் பேப்பர், சர்க்குலேஷன், பப்ளிகேஷன் அப்படின்னு வந்தாவே நீங்க அந்த ஆர்டிகல் 19(1)A அந்த ஆர்டிகல் 19(2)யும் எழுதி விட்டுருங்க. ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன வேரியேஷன். ஓகேங்களா, இன்கேஸ் பிலிம்ஸ், மூவிஸ், சினிமோட்டோகிராஃப், சினிமா அதை பத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுவை எழுதி விட்டுருங்க, அந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952. ஓகேங்களா, அந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டை வந்து எழுதி விட்டுருங்க. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் பெருசா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மீடியால வந்து ரொம்ப ஈஸி தான்.